Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் என்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கண்டென்ட் பற்றின வீடியோ தான் வந்து இது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இதை வந்து சீரீஸாக நான் வந்து பார்ட்டாக வந்து நான் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றின வீடியோ தான். ஸோ நான் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்னோடய ஸ்கின் கலரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்டெப் தான், இது மட்டும் ஃபாலோ பண்ணால் எனக்கு ஆகிடும் அப்படின்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் நான் நிறையா ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நான் வந்து இப்போவுமே வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா வீடியோஸ் பார்த்து அது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறதில்ல. எதுலலாம் வந்து எனக்கு ரிசல்ட் வந்திருக்கோ, இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சதோ அதை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் வந்து இனிமேல் வந்து பார்ட்டாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் எல்லா பார்ட்டையுமே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸ்கின் கலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னா லைக் வந்து அதுக்காக நான் வந்து டார்க் ஸ்கின் டஸ்கி ஸ்கின் டோன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. சிலருக்கு டார்க்காக இருக்காங்க, சிலர் ஃபேராக இருந்தாலுமே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேன் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்துட்டு ஃபேர் ஆகிறதுக்கு அவங்களோட ஸ்கின் டோன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். இல்லை எனக்கு வந்து டார்க் டஸ்கி டோன் தான் பிடிக்கும், நான் அதெல்லாம் எனக்கு சேஞ்ச் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து நான் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் நம்ம சொசைட்டியில் வந்து நிறைய விஷயம் பார்க்குறோம், பட் இப்போ நிறையாவே வந்து மாறிட்டு வருது. பட் ஸ்டில் இருந்தாலுமே ஸ்கூல் காலேஜஸில் வந்து புல்லி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைக் ஃபேராக இருக்கவங்க வந்து சொல்லலாம், என்ன கலர்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த டார்க்காக அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதோட கஷ்டம் தெரியும். இப்போ நீங்கள் நேச்சுரலாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் லைக் ரெமெடி மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும். இதுன்னு இல்லை, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கனாலே அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க லைக் 1 மந்தாவது மினிமம் வந்து வேண்டும். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே தான் இதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும், சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபேஸ் பேக் வந்து எதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் வந்து நார்மலாகவே வந்து ஹியூமன்ஸ் வந்து பீப்புள்ஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஐ மீன் டெய்லி இதில் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் போட்டு நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம ஃபேஸ் பேக்காக வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து மெயின் உங்கள் பெனிஃபிட்ஸே வந்து அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சமாக எடுத்தாலும் நமக்கு அது நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறையாவே கண்டென்ட் வரும். ஸோ ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து தேவையான அளவு வந்து வாட்டர் நல்ல தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதை வச்சு ஊற வச்சு நைட்டே வந்து வச்சுருங்க. ஸோ இது அடுத்த நாள் காலையில் பாருங்கள் இது எப்படி வந்து ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் பிசின் வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால இது வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ யாராவது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாதாம் பிசின் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது கூட நான் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியன்ட் ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்க்ரப்பாக கூட நீங்கள் நார்மலாக வந்து அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் வரும். ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், ஒரு மாதிரி ஜெல்லி பேஸ்ட் மாதிரி. அரிசி மாவு வந்து ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட்மே கொடுக்கும். அரிசி மாவு நீங்கள் நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரப் பார்ட்டிக்கல்னால வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் நல்லா பண்ணும். இது கூட வந்து நான் ஜான்சன்ஸ் பேபி ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேண்டும்னா விட்டமின் இ கேப்சூல் ஆயில் கூட எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் கலர் கேப்சூலில் வரும் அந்த ஆயில் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ வந்து விட்டமின் இ வந்து தனியாக நார்மலாக ஒரு பாட்டிலே வந்து வருது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்கின்னில் இப்போ ரெட்னஸ் இச்சிங்லாம் இருக்குன்னா அது எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து. ஸோ இப்போ வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி திக்க பேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரஷ்ஷில் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை பெஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா உங்கள் கையில் எடுத்தே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சும்மா நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியே வந்து இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். நான் வந்து இப்போ சும்மா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு பேக் நீங்கள் ஃபேஸில் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் வைக்கவே கூடாது. அதுக்கு என்ன ஆகுனா அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து இப்படி இழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து வேகமாகவே சேக் ஆகிடும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிற அளவுக்கு விடாதீங்க எந்த பேக்கையுமே. கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதிலே வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ, என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அதை ஃபுல்லாக வந்து வைப் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து இந்த காட்டன் பேடை வச்சு நான் உங்களுக்கு வந்து வைப் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அந்த ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா செம க்ளோ இருந்தது. எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளோ இல்லை. பட் ஆனால் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகிறது விசிபிளாக நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஒன் டோன் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆச்சு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் ஸ்கின் டோனில். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஸ்கின் பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எனக்கு இப்போயும் பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். டவல் வச்சு எப்பவுமே ரப் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு டேப் பண்ணி அந்த ஈரத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை பெஸ்ட் வந்து ஏர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்பலாக எவ்வளோ க்ளோயிங்காக கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணுன்னா இந்த பேக்கை நீங்களுமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே லைவாக பார்த்துப்பீங்க. ஜஸ்ட் நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து என் ஃபேஸில் வச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. எனக்கு உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சுச்சான்னு தெரியல, பட் மிரரில் வந்து எனக்கு பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தது. அதாவது என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ளோயிங்காக இருந்துச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரைட்டன்மே ஆயிருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல விசிபிள் ரிசல்ட்டை தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சிலருக்கு இருக்கும் எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அலர்ஜிக் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பீங்க. எனக்கு பிடிக்காதுங்கிற கேட்டகரி இருப்பீங்க. அந்த போட்டால் அப்படி நசன்னு இருக்கும், அது எனக்கு பிடிக்காதுன்னு இருப்பீங்க. இல்லை என்னால் வந்து அதை வந்து ரொம்ப நேரம் அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. ஓகே, இவங்களுக்கும் இது தாண்டி நேச்சுரல், நான் சொன்னேன்ல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து உடனே தெரியணும், எனக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய அக்கௌண்ட் வந்து ஷைலு பேபி தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி லைக் அந்த சீக்ரெட் என்ன, அப்படி அந்த சீக்ரெட் ரெமிடி என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் வந்து அதை வந்து நான் சொல்லுவேன். லைக் பர்சனல் மெசேஜில் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.